மக்களே இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்ன தம்பி முட்டா தம்மையிலே பார்த்தீங்கன்னா திர்ஷா அப்படிங்கிற வார்த்தையே போடாமல் விஜய் அண்ணா கல்யாணத்தில் கலந்து கொண்ட நிகழ்வுன்னு மட்டும் போட்டிருக்கியே, முட்டு கொடுக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முட்டு கிடையாது. நான் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கிறேன். என்னுடைய சிந்தனை உங்களுக்கு கனெக்ட் ஆகுதான்னு பாருங்கள். நான் ஒருத்தன் இந்த வீடியோவில் பேசுகிறேன், நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க. வேறு எந்த ஒரு ஃபோட்டோ இமேஜ் எதுவுமே இந்த வீடியோவில் இருக்க போகிறதில்ல. ஏன்னா அதெல்லாம் நான் போட்டுக்கிட்டே பேசினேன்னா இந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவு கனெக்ட் ஆகும்னு எனக்கு தெரியல. அதனால தான் அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு நான் என்ன சொல்ல வரேனோ, நான் என்ன பேச வரேனோ அதை மட்டும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணாவோட ஃபேன்ஸாக இருக்கிறவங்களுக்கு புரியுமான்னு தெரியல. ஆனால் தாவேகா தொண்டர்களுக்கு நிச்சயமாக அந்த விஷயம் புரியுங்கிறது என்னுடைய பெரிய நம்பிக்கையாக இருக்குது. ஏன்னா நான் விஜய் அண்ணா ஃபேன்லேருந்து தாவேகா தொண்டனாக மாறிட்டேன். என்னடா உருட்டுற இல்லை குழப்புற, என்னடா சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, இப்போ என்னாச்சு, இந்த மாதிரி தலைவர் விஜய் அவர்கள் விவகாரத்துக்கு வரோம் நமக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுச்சு. ஏன் தலைமை இப்படி பண்ணாப்புல, நம்ம தலைமை இப்படி பண்ணியிருக்க மாட்டாப்புல, அவரை நான் ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கேன், அவரோட வாழ்க்கையில் இந்த மாதிரி நிகழ்வுகள் எதுவுமே நடக்காது, இது ஏன் எதுக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம முன்னாடி இருக்கும்போது ஒன்று மட்டும் மனசில் தோணிக்கிட்டே இருந்துச்சு. என்ன தான் நம்ம சங்கீதா அன்னைக்கு விஜய் அண்ணா மேலே கோவம் இருந்தாலும் எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த விவகாரம் பண்ணியிருக்க வேணாம், ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் பண்ணியிருக்கலாம். அவங்களோட உணர்வை மதிக்கிறோம், அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் அத்தனையுமே நாங்கள் மதிக்கிறோம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஒரே ஒரு விஷயம் தான், எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் கொஞ்சம் பெருந்தன்மையாக, அண்ணனே தப்பு பண்ணியிருந்தா கூட நீங்கள் கொஞ்சம் பெருந்தன்மையாக நடந்துக்கலாமே அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம அத்தனை பேர் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை தாண்டி அவங்களுடைய கோபம், அவங்களுடைய ஆதங்கம், அவங்க காமிக்கிற இடம் இந்த இடம்னு அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை இந்த தடவைக்கு மேலே நம்ம விட்டோம்னா அது சரியாக இருக்காதுன்னு அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு பாயிண்டில் அவங்க அந்த டைவர்ஸ் மேட்டரை அப்ளை பண்ணியிருக்காங்க கோர்ட்டில். ஓகே, அது அவங்களோட தனிப்பட்ட விவகாரமாக இருந்தாலும் சரி, அதில் நம்ம தலையிட முடியாது. இருந்தாலும் நமக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட், ஏன்னா நம்மளுடைய அண்ணி அவங்க, அதனால தான் இந்த ரிக்வஸ்ட்டை நம்ம முன்னாடி வச்சோம். ஓகே, அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு வழியாக அதுலேருந்து மீண்டு எப்படியோ போட்டு அடிச்சு, என் அண்ணன் தப்பு பண்ணியிருக்க மாட்டார், என் அண்ணன் கரெக்டாக இருப்பார், என் அண்ணனை நான் யாருக்கும் ப்ரூவ் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி தஞ்சாவூர் மீட்டிங்கில் அப்படியே பீக் எடுத்து கட்சி பாசிட்டிவாக போயிட்டே இருக்கும்போது, அடுத்த மேனிஃபெஸ்டோ, அடுத்து பார்த்திங்கன்னா வேட்பாளர் தேர்வுன்னு சொல்லி அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கி பக்காவாக நடந்து போயிட்டே இருக்கும்போது, இந்த மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு திருமண நிகழ்வில் ஒரே மாதிரி ஜோடியாக நடந்து போகிற ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் அத்தனையுமே பார்த்துருப்பீங்க. இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் அத்தனையுமே பின்னாடி கில்லி பாட்டெலாம் எடிட்டு ஆக்சுவலாக ஒரே காரில் வந்திருக்காங்களான்னு தெரியல, ஆனால் போகும்போது ஒரே காரில் போயிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் ஆணித்தனமாக என்னால் சொல்ல முடியும். ஒரே காரில் வந்தது அப்படிங்கிறது நிறைய பேர் இல்லைப்பா வந்தாங்கன்னு சொன்னீங்கன்னா ஓகே, எனக்கு தெரியல, அதனால தான் தெரியலன்னு சொன்னேன். இப்போ நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏன் தலைவர் இதை பண்ணணும், தலைவர் இப்படி பண்ணிடக்கூடாது, தலைவர் இப்படி பண்ணதுனால பாலிடிக்ஸில் எவ்வளோ பார்த்தீங்கன்னா இது எதிரொலிக்குன்னு தெரியாதா, இதெல்லாம் யோசிக்க மாட்டாரா, ஏன் எங்களை பற்றி கவலை கிடையாதா, ஏன் நாங்கள் இவ்வளோ ஆதங்கங்களை பதிவு செய்கிறோமே, ஏன் அப்படி பண்ணிகிட்டு இருக்க, ஆனால் நீ ஜெயிக்கணும்னு நினைக்கலையா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் நான் சோஷியல் மீடியாவில் நிறையா பார்த்தேன். இது எல்லாமே அவருக்கு தெரியாமல் இருக்குமா? நிச்சயமாக சொல்கிறேன், நம்மளோட அவருக்கு 200% இந்த நிகழ்வு நம்ம ஒன்றா போய் அப்பேர் ஆனால் இந்த நிகழ்வு பெருசாக ஒரு தலைப்புச் செய்தி ஆக்குவாங்க. இன்னும் பேசுகிறவங்களுக்கு நம்ம எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஒரு நிகழ்வாக தான் இந்த நிகழ்வு இருக்கும். அதையும் தாண்டி ஏன் இதை பண்ணணும்? ஒரே ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிட்டு இந்த வீடியோ யோசிச்சு பாருங்களேன். அவருக்கு தெரியாமல் இதை பண்ணலை, ஒரு கிளாரிட்டியோடு தான் அதை பண்ணியிருக்காரு. இன்னொன்று ஒரு விஷயம் சொல்கிறேன், அவர் போனார் வந்தார், ஒன்றா போயிட்டு அவங்க மீட் பண்ணாங்க, ஆனால் இவரோட கை அவங்க மேலே படல, அவங்களோட கை இவங்க மேலே படல. இது ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதில் 2 மெசேஜ் நம்மள்கிட்ட சொல்லலாம். ஒரு மெசேஜ் என்ன தெரியுமா, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோங்கிறத தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஆனால் யாருமே நம்பலை, என்னுடைய மனைவியும் நம்பலை. ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், என்னுடைய மனைவி நம்பலை, ஊரில் இருக்கிறவங்களாம் எங்களை தப்பாக பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறதுக்காண்டி எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது. மறுபடியும் நாங்கள் வழக்கம் போல் எப்படி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக பயணித்தோமோ அதே மாதிரி மறுபடியும் பயணிக்கிறோம் அப்படிங்கிறத ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த மெசேஜை தலைவர் விஜய் அவர்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா மனைவியோட விவகாரம் பெருசாக பேசப்பட்டிருக்கு, இந்த பக்கம் தலைவனோட டைமென்ஷனே நமக்கு தெரியாது, நம்ம அத்தனை பேரும் அமைதியாக தான் இருந்தோம். டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கல்யாணத்தில் ஒரு பங்கேற்கிற அந்த நிகழ்வு வரும்போது இதன் மூலமாக நீ என்ன சொல்கிற தலைவா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, இல்லை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறோம், வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு டைமென்ஷன் நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த நடிகைங்கிற மாதிரிலாம் யாரை பற்றி நீங்கள் நினைக்க தேவையில்லை, அந்த நடிகை இவங்க தான், வேறு யாரும் கிடையாதுன்னு சொல்லி, ஆமாம் நான் பப்ளிக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன், இதில் எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லைன்னு சொல்லி பப்ளிக்காக அந்த விஷயத்தை அவர் உள்ளபடி சொல்லிட்டேன், எதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, எலெக்ஷன் வருது, எலெக்ஷனுக்காண்டி நான் மறைக்கிறேன், அந்த மாதிரி அரசியல்வாதி நான் கிடையாது, இது என்னுடைய பப்ளிக் லைஃபு, இது என்னுடைய பர்சனல் லைஃபு, அதை நான் பப்ளிக்காக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், ஏன்னா இது பப்ளிக்காக நிறையா விவாதிக்கப்பட்டு இருக்கு, இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன்னு சொல்லி கூட முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாம். அதாவது நான் எப்படி சொல்ல வரேன்னா, ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டோன்லேயும் அவர் காமிச்சிருக்கலாம், இல்லை நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படிங்கிற டோன்லையும் காமிச்சிருக்கலாம். எது உண்மை அப்படிங்கிறது யாருக்கு தெரியுமா தெரியும்? அவருக்கு
த்ரிஷா மேமுக்கு, இந்த பக்கம் சங்கீதா அன்னைக்கு அவங்களுடைய பசங்களுக்கு, அப்பா அம்மாவுக்கு. இது ஒரு சினாரியோ எடுத்து பார்த்தீங்கன்னா 1 2 ஒரு 4 6 7 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இது. மற்றவங்க யாருக்குமே எது உண்மை, இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ இந்த மாதிரி இருக்குமோ எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. நான் என்ன சொல்கிறேன், 2 டைமென்ஷன் இருக்குது. எது வேணால் இந்த 2ல் ஏதோ ஒன்று தான் உண்மையாக இருக்கலாம். ஆனால் 2மே உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நான் தெளிவாக 2வதாக சொல்லிடுறேன். இப்போ 3வது, இப்போ என்ன ஆகி போச்சு, இதனால் தலைவா ஏன் தலைவா இப்படி பண்ண, இதனால் இப்படி பண்ணன்னு சொல்லி நிறையா பேர் வருத்தப்பட்டீங்க. அது உங்களுடைய உண்மைக்குமே சொல்கிறேன், அவரை நீங்கள் நிறையா நல்லா பார்த்துட்டீங்க. பார்க்கும்போது நமக்கு இந்த நிகழ்வு கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு, அதனால் நீங்கள் வருத்தப்பட்டீங்க, நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அவரை நீங்கள் நிறைய விமர்சிக்கலாம், அவரோட நீங்கள் கோவப்படலாம், ஏன் தலைவா இப்படி பண்ணுறேன்னு சொல்லி கொஸ்டின் பண்ணலாம். ஆனால் ஓட்டு இதை டிபெண்ட் பண்ணி போட்டுறாதீங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஓட்டு நம்ம எதை டிபெண்ட் பண்ணி போடணும்னா நிர்வாகத்தை மையப்படுத்தி மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி போடணும். ஏன்னா நம்மளுடைய எடப்பாடி ஐயா பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட ஒன்றா இருக்காரா இல்லையாங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கறது இல்லை. ஸ்டாலின் ஐயா குடும்பத்தோட ஒன்றா இருக்காரா இல்லையெல்லாம் பார்க்கறது இல்லை. இந்த பக்கம் திரும்பி சீமான் அண்ணன் குடும்பத்தோட ஒன்றா இருக்காரா இல்லையெல்லாம் பார்க்கறது இல்லை. அவங்கவுங்க பர்சனல் லைஃப் எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம், அதை பற்றி நம்ம கவலை இல்லை. ஆனால் அவங்க நிர்வாக ரீதியாக என்ன பண்ணுறாங்க, என்னமா ஆலோசனைகள் கொடுக்குறாங்க. இப்போது ஸ்டாலின் ஐயாவோட ஆட்சி 5 வருஷம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம். மறுபடியும் இந்த ஆட்சி வேணுமா வேணாமா அப்படிங்கிறது தான் 2026 தேர்தல். இது வேணும் வேணாம் அப்படிங்கிற முடிவு தான் நீங்கள் எடுக்கணுமே தவிர அவங்க குடும்பத்தில் என்ன ஆகுது, இவங்க குடும்பத்தில் என்ன ஆகுது, இவர் அப்படி பண்ணாரோ, ஒருவேளை இவர் இப்படி பண்ணியிருப்பாரோ, இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. குடும்பத்தோடு ஒன்றா இருக்காங்க, ஒன்றா இல்லைங்கிறத அந்த குடும்பம் தான் முடிவு பண்ணுமே தவிர நம்ம முடிவு பண்ணுறது கிடையாது. ஸோ நம்ம வெளிப்படையாக நம்ம பார்க்கும்போது இவர் நிர்வாகத்தில் இருக்கார், இந்த மாதிரி பாலிசிஸ் வந்து இவர் மக்களை நோக்கி பண்ணியிருக்காரு. இந்த பாலிசி ஏற்கும் வரையே இருக்கா இல்லை மறுக்கும் வகையில் இருக்கா, இவ்வளோ தான் கேம். இந்த விஷயத்தை மட்டும்தான் மையப்படுத்தி நம்ம ஓட்டு போடுவோம். எடப்பாடி ஐயா வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. இத்தனை வாக்குறுதி கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா பட்ஜெட் ஆகும் சொல்றாங்க. எப்படி ஐயா நீங்க நிறைவேற்றுவீங்க அப்படிங்கிற அந்த நிர்வாக ரீதியான கேள்வியை தான் நம்ம அவர்கிட்ட நோக்கி கேட்கிறோமே தவிர அவர்கிட்ட நம்ம வேற எதுவும் கேட்கல. இங்க சீமானன் விவகாரத்தில் நிறைய பேர் என்னை தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. நான் சீமானனோட பர்சனல் லைஃப்பை மட்டும் எடுத்து பேசுறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு பொதுவெளியில இருந்து வீடியோ போட்டாங்க, எனக்கு இந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது அதே விஷயத்த சம்மன் வந்து சீமானனை வீட்டில் போய் ஒட்டி ஒரு அராஜகம் பண்ணாங்களா, அப்போது எதிர்த்து நம்ம பேசணும். சீமானனை வழக்கு நீதிமன்றத்தில் என்ன நடந்துச்சு, இந்த தரப்பு என்ன சொன்னாங்க, அந்த தரப்பு என்ன சொன்னாங்கன்னு சொல்லி 2 பேரும் என்ன சொன்னாங்கிறத நம்ம பாரபட்சமே இல்லாமல் வீடியோ பதிவு செஞ்சோம். சீமானனை இந்த ப்ராப்ளத்தை முடிச்சிட்டார் அப்படிங்கிற விஷயத்த சொன்னோம். எதிர்வாதமாக கூட சீமானனை விவகாரத்தில் நம்ம இதை எடுத்து வந்தது கிடையாது. நிறைய பேர் நாம் தமிழர் கட்சி தம்பிமார்கள் பார்த்தீங்கன்னா நீ அதை பேசு நீ இதை பேசுன்னு சொல்கிறாங்க. அது ஒரு பெண்மணி வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டு முன் வச்சாங்க. அந்த குற்றச்சாட்டு நீதிமன்றத்தால் முடித்து வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி பார்த்தீங்கன்னா இல்லை தப்புங்க, இது சரியா இல்லைங்கன்னு சொல்கிறாங்க. 2க்கும் நடுவில் வித்தியாசம் இருக்குது நண்பர்களே, தயவு செய்து புரிஞ்சுங்க. இல்லை அடிக்கணும்னாலும் அடிச்சுங்க, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஸோ இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா, நிர்வாகம் இப்போ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணனோட பாலிசி, நம்ம அண்ணனோட திங்கிங் பேட்டர்னு, இப்போ நம்ம அண்ணன் வந்து மேனிஃபெஸ்டோ பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் நம்ம ஓட்டு இருக்கணுமே தவிர அவர் பர்சனல் லைஃப்பை பற்றி நமக்கு ஒப்பீனியன் சொல்லவோ கருத்து சொல்லவோ இல்லை தலைவாணி இப்படி பண்ணியிருக்கணும், இல்லை தலைவாணி அப்படி பண்ணியிருக்கணும் நம்ம சொல்கிறதுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாதுங்கிறது எனக்கு நானே சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் விமர்சனங்கள், அரசியல் ரீதியாக வர்ற விமர்சனங்கள் அத்தனையுமே அவர் அட்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறதுல இக்கு வல்ல முதல்ல அதுலேருந்து ஆரம்பித்து இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா தன்னுடைய பாடிகார் பார்த்தீங்கன்னா முட்டி போட்டு நின்று இருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து உட்கார்றதுக்கு சேர் போட்டு கொடுத்தார். ஸோ அரசியல் ரீதியாக நீங்கள் என்ன விமர்சனம் முன் வச்சாலும் அவர் அதில் நல்லது கெட்டதை பார்த்து எடுத்துகிட்டு போவார். அவருடைய பர்சனல் லைஃப்பில் கமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. பர்சனல் லைஃப்பை டிபெண்ட் பண்ணி ஓட்டு போடுறதுங்கிற ஒரு கலாச்சாரமும் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி கொஸ்டினாக இருக்குது. ஏன்னா ஜெயலலிதா அம்மையோட பர்சனல் லைஃப்பை பார்த்து நம்ம ஓட்டு போடல, கலைஞர் ஐயாவை பார்த்து நம்ம ஓட்டு போடல, எம்ஜிஆர் ஐயாவை பார்த்து ஓட்டு போடல. அது என்ன விஜய் அண்ணா மட்டும் பர்சனல் லைஃப்பை சொல்கிறீங்க? அவருடைய மேனிஃபெஸ்டோ, அவருடைய ஐடியாலஜி, அவர் சொல்கிறத சாத்தியப்படுத்த முடியுமா, சாத்தியப்படுத்த முடியாதா, இந்த மாதிரி டிஸ்கஷன் அத்தனையுமே போணுச்சுன்னா அது ஃபைன், அதில் மாற்று கருத்து கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், பர்சனல் லைஃப்பை டிபெண்ட் பண்ணி நம்ம வந்து விமர்சனம் முன் வைக்கலாம். ஆனால் ஓட்டு அதை பற்றி போற்றக்கூடாது, அதை மையப்பட்டி போற்றக்கூடாது அப்படிங்கிறதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்குது. அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், இதனால் எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஆகும்னு என் தலைவனுக்கு நல்லா தெரியும். ஒரு மேட்ரு மட்டும் சொல்கிறேன், மகளிர் அணியோட பொறுப்பாளர்களை ஒரு மதிய சமயத்தில் போட்டுட்டு ஈவினிங்காக அந்த சினாரியோ நடத்திருக்கார். ஸோ தான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற கிளாரிட்டியோடு தான் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. காத்திருந்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு இந்த கமெண்ட் செக்ஷனுக்கு கீழே நிர்வாகத்தில் தான் என்னுடைய ஓட்டுங்கிறத மட்டும் சொல்லுங்கள். ஜாதி கடந்து, மதம் கடந்து, தனிப்பட்ட வாழ்க்கை கடந்து, அதை இனம் கடந்து, இதை எல்லாத்தையும் கடந்து ஒரு நல்ல நிர்வாகி யார் இருக்காங்களோ அவங்கள நோக்கி நான் ஓட் பண்ணுவேன். இவ்வளோ தான் என்னுடைய மைண்ட் செட் அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டை நான் பார்த்தேன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். தயவுசெய்து சொல்கிறேன், தாவேக்கா தொண்டர்கள் இந்த அரசியலை பிடிச்சிங்க. விஜய் அண்ணாவோட ஃபேன்ஸ் நீங்கள் கோவப்படுறது, வருத்தப்படுறது, ஏன்னா நம்ம நிறையா பார்த்துட்டு வந்துட்டோம், அவருடைய ஃபேமிலியில் ஒருத்தராக நம்ம பார்த்துட்டோம். அதனால அந்த வழி நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வருத்தப்படுங்க. சீக்கிரம் நீங்கள் இந்த சினாரியோக்குள்ளேருந்து மீண்டு வாங்க அப்படிங்கிற சின்ன ரிக்வஸ்ட்டோட இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.